கோவை வரதராஜபுரம் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறன்களை மேம்படுத்தும் விதமாக ஸ்டெம் ஆய்வகம் துவங்கப்பட்டுள்ளது. அதை பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கோவை சிங்காநல்லூர் வரதராஜபுரம் பகுதியில் அரசு உதவி பெறும் பள்ளியாக இயங்கி வருகின்றது தியாகி என்.ஜி. ராமசாமி மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில் மாணவர்களின் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் தங்களது திறன்களை வளர்த்துக் கொள்ளும் விதமாக அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் உள்ளிட்ட பாடத்திட்டங்களின் செயல்முறைகள் அடங்கிய ஸ்டெம் ஆய்வகம் தொடங்கப்பட்டது. நவீன தொழில்நுட்பத்தில் சர்வதேச தரம் வாய்ந்த ஸ்டெம் பாடத்திட்டத்தை மாணவர்கள் கற்கும் வகையில் இந்த ஸ்டெம் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளதாக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் கணேஷ்குமார் தெரிவித்தார். எங்களுடைய மாணவர்கள் எல்லாம் வெறும் பாட கருத்துக்களை மட்டுமே வெறும் புத்தகத்தில் படித்ததை செய்முறையாக கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வீதம் பல மடங்கு அதிகரிக்கிறதை இந்த ஆய்வகத்தின் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். 6 முதல் 10 வரை இருக்கக்கூடிய அனைத்து பாடங்களுக்கான செய்முறைகளை எளிய முறையில் சின்ன சின்ன சோதனைகளாக மாணவர்களே வீடுகளில் செய்யக்கூடிய வகையில் இந்த செயல்முறைகள் காணப்படுது. அதனால் மாணவர்கள் வெறுமனே மனப்பாடம் பண்ணாமல் அதை செயல்முறை வாயிலாக கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமே இந்த விஷயத்தை மனதில் பதிந்து கொள்வதற்கு இந்த ஆய்வகம் மிகச்சிறந்த ஒரு டூலாக எங்கள் மாணவர்களுக்கு பயன்படுகிறது. இதன் மூலமாக வரக்கூடிய காலகட்டங்களில் எங்களுடைய மாணவர்கள் மனப்பாடம் என்ற செயல்களிலிருந்து விடுபட்டு செய்து கற்றல் மூலமாக லேர்னிங் பை டூயிங் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் செய்து கற்றல் மூலமாக எங்கள் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு இந்த ஸ்டெம் லேப் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஆய்வகம் குறித்து மாணவர்கள் மகிழ்ச்சியோடு கூறுகையில் ஸ்டெம் லேப் தங்களுக்கு மிகவும் பிடித்துள்ளதாகவும் இங்கு கற்றுக்கொள்வதை வீட்டில் செய்து பார்ப்பதால் தங்களுக்கு இது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தவர்கள், இதில் எங்களுக்கு புரியாத விஷயமும் நல்லா புரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்களுக்கு பாஸ்கல் விதி, திரவமானியின் அடர்த்தி எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்புறமா காந்தம் அந்த மெட்ரோ ட்ரெயினில் எப்படி இயங்குறதுன்னு நிறையா விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. இதனால் நாங்கள் மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்லும்போது எங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுக்க முடியுது. ஸ்டெம் லேப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உதரவிதானம், பெரிஸ்கோப்பியல், இங்கெல்லாம் பாடத்தில் இருக்க எல்லாமே இங்கே இருக்குது. தெரிஞ்சதெல்லாம் இங்கே வீட்டில் போய் செஞ்சு பார்க்கறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு இந்த ஸ்டெம் லேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பாடப்பகுதியில் இருக்கிற நிறைய செய்முறைகள்லாம் அண்ணா எங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுனால பாடப்பகுதிகள் ரொம்ப எளிமையாக புரியுது. தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் சதாசிவம் கூறுகையில், மாணவர்களின் அறிவியல் கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக இந்த ஸ்டெம் ஆய்வகம் துவங்கப்பட்டுள்ளதாகவும், எவ்வாறு புதிதாக துவங்கப்பட்ட மாணவர்கள் வீட்டில் இருக்கும் பொருட்களை கொண்டு எளிமையான சிறப்பான கல்வியை எவ்வாறு கற்பது என்பது குறித்தும் கற்றுக் கொடுக்கும் வகையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து கூறிய அவர், மாணவர்கள் பள்ளியில் பயிலும் போதே கணிதம், அறிவியல் மற்றும் பொறியியல் பற்றிய அடிப்படை அறிவை பயன்படுத்துவதன் மூலம் தகவல் அறிவியல் மற்றும் பொறியியல் சிக்கல்களை பகுப்பாய்வு செய்து தீர்க்கும் திறனை பெறும் வகையில் இந்த ஆய்வகம் துவங்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். தன்னிடம் இருக்கிற எளிய பொருட்களை கொண்டு விதிகளை நாம் மாணவர்கள் உணர்ந்து அதை செயல்படுத்தும் விதமாக இங்கு இருக்கிற அனைத்து உபகரணங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் அதை செய்து கற்பதினாலே அறிவியலை மேம்போக்காக படிக்கிற நிலை மாறி நுட்பமாக படிக்கிற நிலைக்கு மாணவர்கள் இப்பொழுது கொண்டு செல்கிறோம். இதன் விளைவாக மாணவர்களுக்கு அறிவியலின் மீது ஆர்வத்தை தூண்ட வேண்டும், ஆராய்ச்சி மனப்பான்மையை வளர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த லெபார்டரியானது துவக்கப்பட்டிருக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கோவை மாவட்ட செய்தியாளர் நந்தகுமாருடன் சத்தியம் தொலைக்காட்சி செய்திக்குழு.